இந்த விஜயபுரி மண்ணில் கொங்கு நாடு கலைக்குழு சார்பாக 16,000 பெண்கள் இணைந்து ஒரே கூரையின் கீழ் ஒரே வண்ண ஆடை அணிந்து நிகழ்த்தவிருக்கும் இந்த வள்ளிக்கும்மி திருவிழா கின்னஸ் ரெக்கார்டு முயற்சியில் இன்னும் சற்று மணித்துளிகளில் ஈடுபட உள்ளது. இந்நிகழ்வின் முக்கிய நோக்கம் நமது பாரம்பரியம் மீட்டெடுப்பு, கிராம ஒற்றுமை, ஆன்மீக எழுச்சி, பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் நலன் பாராட்டுவதாகும். குன்றுதோறிலும் குடியிருக்கும் நம் தமிழ் கடவுள் சிவகுமாரன், முருகப்பெருமான் மற்றும் வள்ளி திருமண வைபோகமே இந்த வள்ளிக்கும்மி திருவிழா. யோக முனிவர் வடிவெடுத்திருந்த திருமாலும் பெண்மான் வடிவமெடுத்திருந்த மகாலட்சுமியை தன் யோக பார்வையால் பெண்மானினை கருவுறச் செய்து ஓர் அழகிய பெண் குழந்தையை ஈன்றெடுத்தது. மான் வயிற்றில் பிறந்தும் மனித உருவில் இருந்ததால் அவ்வழகிய பெண் குழந்தையை ஆசீர்வதித்து வள்ளிக்கிழங்கு அகழ்ந்த குழியில் விட்டு சென்றனர் திருமாலும் மகாலட்சுமியும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சிற்றூர் என்னும் கிராமத்தில் குறவர்குல அரசன் நம்பிராஜன் தன் மனைவி நங்கை ரோகிணியுடன் மக்கள் மற்றும் தேவர்கள் போற்றும்படி நல்லாட்சி செய்து வந்தான். அவன் 7 ஆண் குழந்தைகளை ஈன்றெடுத்தும் ஒரு பெண் குழந்தை வேண்டி முருகனிடம் பிரார்த்தனை செய்து வந்தார். தங்களது குலத்தொழிலான தேன் எடுப்பது, விவசாயம் செய்வது, வள்ளிக்கிழங்கு அகழ்வது என்றிருந்த போது ஒரு நாள் வள்ளிக்கிழங்கு அகழ்ந்த குழியில் ஒரு அழகிய பெண் குழந்தை அழும் சத்தம் கேட்டு பார்த்தபோது தேவலோகத்து குழந்தை போல் அவ்வளவு அழகு அந்த பெண் குழந்தை எடுத்து அதை கண்டு ஆனந்தமடைந்து அக்குழந்தையை எடுத்து வள்ளி என பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார். அவளும் பருவம் எய்தி மங்கையும் ஆனாள். குல வழக்கப்படி வள்ளியானவள் திணைப்புவனம் காத்தும் முருகனை நினைத்தும் வாழ்ந்து வந்தவள் ஒரு நாள் நாரதமுனி கண்ணில் பட்டாள். நாரதரின் அறிவுரைப்படி முருகப்பெருமான் அவளை அடையும் பொருட்டு ஒரு வேடனாக, வேங்கை மரமாக, வளையல் செட்டியாராக, பண்டார கிழவனாக பல்வேறு வேடங்கள் பூண்டு இறுதியாக தன் அண்ணன் விநாயக பெருமான் துணை கொண்டு வள்ளி நாயகியை திருமணம் முடித்த நிகழ்வை பாடி ஆடுவதே இந்த வள்ளிக்கும்மி என்னும் பெரும் திருவிழா. பாரம்பரியமாக இந்த கும்மி பாட்டு வள்ளி தேவியின் பிறப்பு முதல் திருமணம் வரை நடந்த வெவ்வேறு நிலைகளை விவரிக்கும் 60 பாடல்களை கொண்டது. இன்று இந்த சாதனை முயற்சிக்காக 16 பாடல்களாக சுருக்கப்பட்டுள்ளன. இன்று இங்கு தேவலோகம் போல் காட்சியளிக்கும் இம்மாநாட்டு திடலில் அழகிய தாவணை, பட்டுப்பாவாடைகள், புடவையில் தேவதைகள் போல் காட்சியளிக்கும் எங்கள் கொங்கு மங்கைகளின் கடின உழைப்பினை அங்கீகாரப்படுத்தும் விதமாக முருகன் வள்ளி திருமண நிகழ்வை நாம் அனைவரும் அமைதியாக இருந்து ஆன்மீக பற்றுடன் நமது முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து கண்டுகளிப்போம். Good evening. I am Swapnil Dangrikar from Guinness World Records. மாலை வணக்கம். நான் ஸ்வப்னில் கின்னஸ் ரெக்கார்ட்ல இருந்து வந்திருக்கேன். Firstly, I want to thank all of you for waiting for such a long time and finally coming in to perform. ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இத சக்சஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. Now, doing any Guinness World Records title is not easy. There are a lot of rules. You have to be counted properly. You have to be in a formation like you are in right now. And you have to follow each and every guideline. Only then you can break the record.
ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும்னா நிறைய ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணோம். லைன் அப் பண்ணி உள்ளே வர்றது, ஸ்கேனிங் பண்ணுறது, இப்போ நீங்கள் பொசிஷன் நிற்கிறது, அதெல்லாம் இப்போதைக்கு கரெக்டாக போயிருக்கு. நன்றி. So now we will be coming to the official part, which is the official attempt for the Guinness World Records. This is going to be the record attempt for the largest Tamilian folk dance. It has never happened before. Nobody has attempted this record before. ஸோ இது தமிழ் கலையில் அட்டெம்ப்ட், இவ்வளோ பேர் நின்று பார்ட்டிசிபேட் பண்ணுறது. Now we had set a minimum requirement of 500 people, and I think you are 20 times more than that. So that doesn't mean that you have broken the record yet. உலகத்திலே இதுதான் அட்டெம்ப்ட். இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோக் டான்ஸுக்கு 500 பேர் மட்டும்தான் வருவாங்கன்னு நினச்சோம். பட் இங்கே 20 மடங்கு அதிகமாக வந்திருக்கோம். So I will be announcing in just a few minutes that you can start the official attempt. Before that, I think you need a 1-minute rehearsal. So there will be a 1-minute rehearsal, a small break, a few seconds pause, and after that we will be starting to monitor your dance. அஃபிஷியலாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட் மேடம் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் சொல்லுவோம். அதுலேருந்து நீங்கள் 6 மினிட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதை தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். All the stewards, all the people in yellow shirts, are you all ready? Have you counted your participants? ஸ்டூவர்ட்ஸ் எல்லாம் ரெடியா? கை தூக்குங்க. ஸ்டூவர்ட்ஸ் மட்டும் மஞ்சள் டிஷர்ட் போட்டிருக்காங்க. Stewards are in yellow shirts. yellow t-shirts. And stewards, remember, you don't have to participate in the dance even if you know the dance. உங்களுக்கு டான்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் டான்ஸ் பண்ண வரல, கவுண்ட் மட்டும் பண்ணுறோம். எங்கள் சைட்லேருந்து நீங்கள் மானிட்டர் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே டான்ஸ் பண்ணக்கூடாது. Okay, now all the participants, are all of you ready? Participants ரெடியா? சத்தமா? This side, are you all ready? சத்தம் பத்தல 14,000 பேர் சத்தம் பத்தல. 14,000 பேர் சத்தம் இவ்வளவுதானா? கொங்கு பிள்ளைங்க சவுண்ட் இவ்வளவுதானா? சூப்பர். ஒரு கிளாப்ஸ் தட்டிடலாமா? ஸோ உலகத்திலேயே தடவை 14,000 பேர் இருக்கிற இந்த கின்னஸ் ரெக்கார்டை நம்ம பண்ண போறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். So I declare this as an official Guinness World Record attempt. And sir, whenever you are ready, you can start. ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? 1 மினிட் ரிஹர்சல், அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். எந்த காரணத்து கொண்டு ஸ்டூவர்ட்ஸ் ஆடிடாதீங்க. ஆர்வம் மிகுதி இருக்குது, எங்களுக்கு ஆட தெரியும்னு சொல்லி ஆடிடக்கூடாது. ஆடுறவங்கள கண்காணிக்கணும், அதுதான் உங்கள் வேலை. ஸ்டூவர்ட்ஸ் கொஞ்சம் கவனிச்சுங்க. கீழே அமர்ந்திருக்கும் வாத்தியார்களுக்கும் அதே ரெக்வெஸ்ட். நீங்கள் எல்லாருமே இந்த கலையில் ரொம்ப முன்ன போயிருக்கிறீங்க. ஒரு ஆர்வத்தில் எந்திரிச்சு ஸ்டெப் போட்டுறாதீங்க. ஒரு 6 மினிட்ஸ்க்கு மட்டும். நாங்கள் கிளம்பி போனதுக்கப்புறம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பண்ணாங்க இடுப்புல கை வச்சிடுங்க. ரெண்டாவது பண்ணாங்க ஒன்னாங்கால் ஆட்டம் போட்டு விசில் சவுண்ட் கேட்கும், இடுப்புல கை வச்சு நில்லுங்க. அதுக்கப்புறமா தண்டபாணி ஸ்டெப்பு டைரக்டா ஸ்டெப் எடுக்கலாம். ஓகேங்களா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. விக்னேஸ்வர பிரபுக்கு அரோகரா. செய்தார் தன்னானே நானானம் நானானம் நானே நல்லாம் ஓ நானா நானே நன்னாம் செய்யாதான் நானே 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 நன்னா ஓர்தான் நானே 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 நன்னா. டைரக்டா தண்டபாணி ஸ்டெப் எடுக்கணும். டைரக்டா தண்டபாணி ஸ்டெப். கின்னஸ் ரெக்கார்ட்லேருந்து வந்திருக்காரு, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. இதே நல்லதா? அடுத்த 6 நிமிஷம் வேறு ஊர்லேருந்து வந்தவங்களுக்கு முன்னாடி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை காட்டிடலாம். தேங்க்யூ.
செய்தார் 5 கரத்தனை யானை முகத்தோனை கும்பிட்டு விளையாடுவோம் என் சபையோரை அன்புடனே வணங்குகிறோம். அன்பின் சிவமான அருணாச்சலனே நீ ஆடல் கலையரசே நீசனே முன்னாசி வேண்டுகிறோம். ஆடிய கால்களும் அடியது மாறாமல் ஆதரிக்க வேணும் ஐயா என் நீசனே ஆதரிக்க வேணும் ஐயா. கைதை தெண்டவாணி என்று கொண்டாடும் காவடிகள் அண்டம் எல்லாம் மாட்டமே என் சகலாரும் கொண்டாடும் முன்கூட்டமே. கைதை நான் உன்னை நம்பினேன் பூமலநாதனே நட்பதம் நீ தருவாய் என் ஐயனே நட்பதம் நீ தருவாய். செய்தார் நானே நானே தானே நானே தானே நானே நன்னா ஒரு நானே தானே நானே நன்னா செய்தார் நானே நானே தானே நானே தானே நானே நன்னா ஒரு நானே தானே நானே நன்னா செய்தார் நானே நானே தானே நானே தானே நானே நன்னா ஒரு நானே தானே நானே நன்னா செய்தார் நானே நானே தானே நானே தானே நானே நன்னா ஒரு நானே தானே நானே நன்னா செய்தார் நானே நானே தானே நானே தானே நானே நன்னா ஒரு நானே தானே நானே நன்னா முருகனை கும்பிட்டு முறையேட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடலில் பற்றிய வினியாருமே. தன்னானம் நானானம் நான் நன்னே நானானம் நானானம் நானே நன்னா நானானாம் நானானம் நானே நன்னா. அட சண்முக நதியோரம் சரவண பொய்கையில் உன்முகம் காணுதையா முருகையா உள்ளந்தான் உருகுதையா தன்னானம் நானானம் நான் நன்னே நானானம் நானானம் நானே நன்னா நானானாம் நானானம் நானே நன்னா. அட கந்தனை எண்ணியே வந்தனை செய்வோர்க்கு காரியங்கை கூடுமே எண்ணிய காரியங்கை கூடுமே தன்னானம் நானானம் நான் நன்னே நானானம் நானா
எங்க கொங்கு பண்பாட்டை போற்றிடவே இந்த கொங்கு வள நாட்டினிலே மறைந்திருந்த கலைதனையை கொண்டு வந்தோம் மேடையிலே எங்கள் கொங்கு மக்கள் மாநாட்டிலே அப்படி விஜயாபுரி அம்மன் வரத்தால நடக்கின்ற வள்ளி கும்மியாட்டம் இது என்ன சாதனையை படைக்குதுங்க அயந்த கொங்கு வள நாட்டினிலே மறைந்திருந்த கலைதனையை கொண்டு வந்தோம் மேடையிலே எங்கள் கொங்கு மக்கள் மாநாட்டிலே அட வள்ளியம்மன் கும்மியதை வையகத்தில் நான் பாட வாழ்த்தி வரங்கோடம்மா என் சரஸ்வதி வாழ்த்தி வரங்கோடம்மா அதைதார் நன்னானே நானந்தானே நானம் தானே நானே நன்னா ஒரு தன்னானே தானே நானே நன்னா ஸ்டூவர்ட்ஸ் மட்டும் வெளியில் வந்துருங்க. நீங்க அப்படியே இடுப்புல கை வச்சு நில்லுங்க. ஸ்டூவர்ட்ஸ் மட்டும் வெளியில் வந்துருங்க. ஸ்டூவர்ட்ஸ் எல்லாருமே வெளியில் வந்துருங்க. ஸ்டூவர்ட்ஸ் எல்லாருமே வெளியில் வந்துருங்க. முன்னால வந்து உட்காந்துக்குங்க. ஸ்டூவர்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து உட்காந்துக்குங்க. நம்ம ஜட்ஜு நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பை பார்க்க விருப்பப்படுறார். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பாஸ் ஆயிட்டோம். ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அனைத்து வள்ளி கும்மி மங்கைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரியசாமி ஆசிரியர். அகிலத்து மக்கள் எல்லாம் அவனலையில் மயங்கிட அழகன் வேலனுக்கோ அவள் அழகில் மையலுண்டு. அத்தனை வேடமிட்டும் அவளுக்கோ அவனை ஆலிங்கனம் செய்ய ஆவலில்லை. குறமகளை கரம் பிடிக்க அண்ணனிடம் அண்டியவன் ஆணைமுகம் வேண்டி நின்றான். அப்படியே என்றவனும் தன் முகம் காட்டி அச்சத்தை தான் விதித்தான். மிச்சம் என்ன, கிளவேட குமரனுக்கே கிளத்தியாகி போனாள். ஆறுமுகம் கண்டு இன்புற்றாள். தந்தன கும்மையிலே நாமும் வந்தனம் சொல்லி என்னாலும் குளம் காக்கும் குணவதியாம் வள்ளி குரமுகளை கும்பிடுவோம், பாராட்டுவோம், போற்றுவோம். நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து விரும்புகிறேன். இது மாதிரி சாதனை இதுவரை உலகத்தில் எங்கும் நடந்ததும் இல்லை, நடக்க போவதும் இல்லை. பொதுமக்கள் அனைவரும் உற்சாக கரகொலி எழுப்பி கள ஒலி எழுப்புமாறு அன்புடன் விழா குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க்கையிலே யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு சாதனை. இப்படிப்பட்ட சாதனை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். இதோ நம்முடைய நாள் உழைப்பு இது. அடுத்த பாடல் சீர்தலைக்க. செய்யார்த்தக்கு மலை தன்னில் வாழும் தெய்வ வழி தங்காதையை பக்குவமாய் பாட வந்தோ பாரில் உள்ள சபையோர்களே. சொல்லும் இந்த கும்மீதனில் சொற்குற்றம் தான் இருந்தால் சுப்பிரமணியர் வேண்டுகிறோ குடியுள்ள சபையோர்களே.
மாணவி மக்கள் கூட்டமதில் ஆண்டார் மேடுகளி எல்லாம் விளைவே விளைத்தோங்க நல்லா விளையும் பயிர் கிளை கிழித்தே மணிக்கதிர்கள் வாங்க குளத்தில் நிட்ட தாமரைகள் குஞ்சுகளை போட்டு எங்கு குமரி எண்ணு வள்ளிகாது இப்பூமியில் பாட அங்கே காட்டு பூரா கோயிலமோ காணாமையில்லாட நல்ல கமுகுவல வாழை தன்னை பழனி மிகுந்தாட இந்த விதம் வாழ்ந்து இருக்கேன் நங்கை மாது அவ 7 பிள்ளை ஆண் பிள்ளைகள் இல்லை என்றால் வள்ளி குழந்தை வேண்டும் என்றே பரமானைய நினைக்கொள்ள ஈஸ்வரரும் மனமிறங்கி இந்த அந்த குருவரெல்லாம் கொன்று கூடி கிழங்கடுக்க போகையிலே கிடைத்ததொரு பெண் குழந்தை வள்ளி என்னும் கூலிதானிலே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்று குற்றாலமலை என்று அழைக்கப்படக்கூடிய பேள்வி மலைச்சாரலில் சிற்றூர் என்னும் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தை குறவர் குல அரசர் நம்பிராஜன் அவர்கள் ஆட்சி செய்து வந்தார். அவருடைய துணைவியார் நங்கை மோகினி ஆவார். அவர்கள் முருகக் கடவுளையே குலதெய்வமாக வழிபட்டனர். இவர்களுக்கு பிறந்த 7 குழந்தைகளும் ஆண் மக்களே, பெண் குழந்தை இல்லை. அவர்களது குலத்தொழில் தேன் எடுப்பதும் கிழங்கு அகழ்வதுமாகும். விவசாயமும் செய்து வந்தனர். இந்த நம்பி மன்னனது ஆட்சியானது மக்கள் மட்டுமல்லாமல் மற்ற உயிரினங்களும் தேவர்களும் போற்றும்படியாக அமைந்திருந்தது. குறவர் கூட்டத்தால் அங்க லட்சணங்கள் அத்தனையும் பொருந்தி சூரிய பிரகாசம் போல் ஒளிர்கின்ற பெண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. அக்குழந்தையை வளர்க்கும் விதத்தை பாடி ஆடுவோம். செய்யார் தன்னானே நானே 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 நன்னா நானே நானே நானா செய்யார் தன்னானே நானே 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 நன்னா நானே நானே நானா செய்யார் மான் வயிற்றில் பெண் பிறந்து மன்னவர்கள் கண்டெடுத்து தான் மகிழும் நாளில செய்யார் தன்னானே நானே 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 நன்னா நானே நானே நானா செய்யார் பாரில் சனம் சூழ்ந்து வர பம்பை கொம்பு தான் முழங்க சுற்றமெல்லாம் சூழ்ந்திருக்கும் நாளில செய்யார் நீராட்டி ஏது வெட்டி நேர் விழிக்கும் மைதீட்டி பாலூட்டும் பாங்கி மரே பார் 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 செய்யார் வள்ளியன பெயரும் விட்டு வையகத்தோர் கொண்டாடி வசையுடன் தான் அழைத்தார் கூடிய செய்யார் தாளாட்டும் கைகளுக்கு தங்க வளையல் தான் தரித்து நேரெடுத்து பொட்டுமிட்டார் நேர் 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 செய்யார் பாதசரம் தான் அணிந்து பல பேரும் கொண்டாட பண்பு வெறும் குழந்தை தனை பார் 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 இரண்டில் ஓளம் விட்டு ஐந்தாரில் தமிழை கட்டுணர்ந்து தான் திரிக்கும் நாள் 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 செய்யார் பேர் வெறியா வள்ளியர்க்கு வயது 12 பெண்ணரசு புஷ்பவதி ஆனால தார்குழலால் வள்ளியர்க்கும் தாய் தந்தை மாறுடனே சந்தோஷமாயிருக்கும் நாள் 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 செய்யார் அட்டிகை காசுமலை அழகான வயர ஓலை அசல் பவன் சரிகை சேலை அணிந்தாளாம் தார்குழலால் வள்ளியரும் தாய் தந்தை மாறுடனே சந்தோஷமாயிருக்கும் நாள் 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 செய்யார் அட்டிகை காசு மாலை அழகான வைரவோலை அசல் பவுன் சரிகை சேலை அணிந்தாளாம் காடு வெட்டி சிறையதுக்கி கடலி எல்லாம் மக்களே, நாட்டுல நல்லா மழை பெஞ்சிருக்கு. என்ன வெள்ளாம பண்ணலாம்? அப்பா, நவனை விதைக்கலாம். வேண்டாம் அப்பா, உரல் விதைக்கலாம். இல்ல திணை விதைக்கலாம். பசங்களா, நீங்க சொல்ற 3 ஒண்ணுதாப்பா. தினையே விதைச்சிருங்க.
எங்களையும் பெற்றெடுத்த தந்ததாய் அம்மா கேளும் இருள்வனத்தில் திணை விதித்து வீணேயாச்சு அந்த சங்கையில்லா காடை புறாமையில் எண்ணங்களும் சரிராட கொதிர்கைய கண்டோம் இப்போ திங்கவே எண்ணமார்கள் திணை விதித்து தேசம் எங்கும் மானிடர்கள் நகைப்பார் அம்மா அந்த தங்கை எனும் வள்ளியரை நீ தாயே விடை கொடுத்து அந்த காட்டுக்கு அனுப்புவாயே. ஆம் செய்யார் தன்னே தன்னே நானே நன்னா சத்தினம் தைதை நானே நன்னா சாதோம் தைதை நானே தன்னே நானன் நன்னா ஆந்தையா தன்னே நன்னே நானே நன்னா அதத்தினம் தேதே நானே நன்னா அததம் தேதே நானே நன்னே நானே நன்னா ஆம் செய்யார் பச்சிகளா அம்மா பறவைகளா சத்தினம் தைதை பறவைகளா சாதோம் தைதை வளவிதமாய் வந்து இறங்குதம்மா ஆந்தையா நிச்சயுள்ள ரெண்டு மணிப்புறவா அந்த தினம் தேதே மணிப்புறவா அந்த அதம் தேதே இன்பமுடன் கதிரை கொய்யுதம்மா ஆம் செய்யார் இச்சையுள்ள அம்மா மணிப்பூராவா சத்தினம் தைதை மணிப்பூராவா சாதோம் தைதை இன்பமுடன் கதிரை கொய்தம்மா ஆந்தையா மாடப்புறா எந்தாயே மயிலினங்கள் தத்தினம் தேதே மயிலினங்கள் ததம் தேதே மதன கவி பாடி மேயுதம்மா ஆம் செய்யார் வெள்ளை வெள்ளை இரண்டு கொக்குகளா சத்தினம் தைதை கொக்குகளா சாதோம் தைதை மேல் பறக்கு மம்மா சிட்டுகளா ஆந்தையா கொத்தி கொத்தி இங்கே திணையறுக்கும் தத்தினம் தேதே திணையறுக்கும் ததம் தேதே கோலவர்ண ரெண்டு பட்சிகளா ஆம் செய்யார் தூரத்திலே நல்ல கூடு கட்டு சத்தினம் தைதை கூடு கட்டு சாதோம் தைதை தூக்கணத்தார் ரெண்டு பச்சிகளா ஆந்தையா கோலப்புறா அம்மா குயில் மயில்கள் தத்தினம் தேதே குயில் மயில்கள் சொல்லம்மா சொல்லு கொலவையிட்டு வந்து மேயுதம்மா ஆம் செய்யார் காட்டுக்கோழி அம்மா வாத்துகளா சத்தினம் தைதை வாத்துகளா சாதோம் தைதை கணுக்கணுவாய் கதிரை ஒடிக்குதம்மா ஆந்தையா கைதனிலே அம்மா கவனெடுத்து தத்தினம் தேதே கவனெடுத்து சொல்லம்மா சொல்லு வானகத்தில் பட்சிகளை விரட்டுதற்கு ஆம் செய்யார் அன்னம் போல நம்ம வள்ளி தாயை சத்தினம் தைதை வள்ளி தாயை சாதோம் தைதை அனுப்பும் அம்மா வினை காவலுக்கு ஆந்தையா போகவிடை என் தாயே தாரும் அம்மா தத்தினம் தேதே தாரும் அம்மா அததம் தேதே புதுமையுள்ள தினை காவல் செய்ய ஆம் செய்யார் வேண்டாம்மாடா என் மகனே சொல்லை கேளு சத்தினம் தைதை சொல்லை கேளு சாதோம் தைதை வீட்டை விட்டு வள்ளி சென்றாரியா ஆந்தையா வெயிலிலே என் மகள் போவாளானால் சாதோம் தைதை மேனி எல்லாம் நொந்து போகுமடா மாதம் 3 மாறி பெய்து மாநிலம் சிறந்ததா மருவு சென்ற பயிர்களெல்லாம் நேர்த்தியாய் விளைந்ததா. ரொம்ப அற்புதமா விளைஞ்சிருக்கு தந்தையே. நன்று. ஆனா ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? காக்கா, குருவி, கிளி, மயில்கள் எல்லாம் கதிர்களை அரிமானம் செய்யுதுங்க அப்பா. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்பா பரணமைச்சு காவல் செய்யலாம். அது சரி, காவல் யாரு காப்பாங்க? இது என்னங்கப்பா கேள்வி? நம்ம குல வழக்கப்படி குமரி பெண்கள் தானே காவல் செய்யணும். குமரி பெண்கள்னா வள்ளி மட்டும்தானே இருக்கா? ஆமாம் அம்மா, வள்ளியைத்தான் சொல்லுகிறோம். சரி, வள்ளியை கூட்டி வாருங்கள். அப்பா கூப்பிட்டீங்களா? கண்ணே, நம் திணைப்புணத்துல காக்கா, குருவி, கிளிகள் எல்லாம் திணைக்கதிர்களை நாசப்படுத்துது. அதை காவல் செய்ய நீ திணைப்புணம் போக வேண்டும்.
காவல் செய்ய தெரியாதையா தந்தையே கானகமே சென்றறியேனையா. மேவிய தோழிமார் கூடவே வழிநாயகமே, மேவிய தோழிமார் கூடவே உனக்கு வேண்டியே வருவார் நாடியே. நாடியே நான் என்ன செய்குவேன், எனக்கு நன்றாய் உரைத்திடும் என்னிடம். காடை கௌதாரிகள் தோன்றுமே வள்ளிநாயகமே, காடை கௌதாரிகள் தோன்றுமே, கையில் கவன் கொண்டெறிந்திடல் வேண்டுமே. வாழைப்பருவம் தனில் காணதில் தந்தையே, வாழைப்பருவம் தனில் காணதில் வஞ்சியே நான் நஞ்சுவேன் மீனிலே. ஆலோலம் பாடிய தேருவாய் வள்ளிநாயகமே, ஆலோலம் பாடிய தேருவாய் உன் அண்ணன்மார் வருவார்கள் நாடியே. அது மட்டும் பத்தாது தந்தையே, எனக்கு சிறப்பான ஒரு பரணும் தங்கத்தால் கவனும் வேண்டும். ஆமா, பவுன் 10 ரூபாய்க்கு தானே விற்குது, நீ தங்கத்துல கவன் கேட்குற. சரி கேட்டுட்ட, வாங்கித்தரேன் போ. செய்யார் செம்பவள கால்கள் நாட்டி நல்ல சிறந்ததங்க வளைகள் ஊட்டி, அங்கே கம்பானை பொன்மணி நீரவி வெள்ளி தரம் பொருந்தும் தலை வரவி. தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடிய நாரத மாமுனிவர் முருகப்பெருமானின் ஸ்தலங்கள் சுற்றி வருகையில் அந்த கானகத்தில் விளைந்திருக்கும் கமுகு ஜவ்வாது போன்ற நறுமணங்களோடு தேவகானம் இசைக்க கேட்டு வள்ளி இருக்கும் பரணின் அருகே வருகிறார். சம்போ சங்கர மகாதேவ நாராயண நாராயண.
ஆளோளம் ஆளோளம் ஆளோளமே சோ அண்ணங்கௌதாரிகள் ஆளோளமே. ஆலோலம் பாடுகின்ற மாது இவள் யாரோ எனக்கு தெரியாது, ஆனாலும் மாதை போல நானும் அறியேனே பூவுலகில் தானே. கழுகுமா மலையில் வாழும் தேவா அவர்க்கு கல்யாணம் செய்து வைக்க போறேன். பெண்ணே, யார் நீ? இந்த அத்துவான காட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் கிளி விரட்டி கொண்டிருக்கிறேன். ஓ, உன் பெயர் என்ன? முதல்ல நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். கண்ணே, நான் நாரத மகாமுனி. என்னை திரிலோக சஞ்சாரி என்றும் அழைப்பார்கள். அப்படியா? என் பெயர் வள்ளி. என் தாய் தந்தை நம்பிராஜனும் நங்கை மோகினியும் ஆவார். அப்படியா? இந்த அத்துவான காட்டில் ஏன் கிளி விரட்டி கொண்டிருக்கிறாய்? இது எங்கள் குலவழக்க முனிவரே. இந்த திருமண வயதிலும் இது அவசியமா? முனிவரே, 3 வருஷமா வீட்டுல ஜாதகம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஜோசியம் பார்த்து தான் நம்ம பசங்க பிள்ளைகள் எல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. தேவையில்லாமல் பேச வேண்டாம் முனிவரே. முதல்ல வந்த வழியை பார்த்துட்டு போங்க. செய்தார் தேவர் மூவர் முதல் யாவர் போற்றிடும் தெய்வநாரதர் இந்த இனிய மாமுனி சிவ சுப்ரகுமரேச ஸ்தலங்கள் சுற்றி வருகையில் தெசி தெசி தினை பூணங்கண்டார். தானானம் தானானம் தானே நானனாம் தன்னம் தானே நானனாம் நன்னம் நானே நானனாம் தன்னம் தானே நானனாம் தன்னம் தானே நானனாம். வந்த முனி அந்த முள்ள பரணி மீதிலே நல்ல வள்ளியை கண்டுமே அந்த வகை அறிந்துமே இவள் வானோர் புகழ் மானோர் அதி தானோ என வணங்கி நரதர் ஏதுரைப்பாரே. செய்தார் தானம் தானன்னம் நானே நானனாம் தன்னம் நானே நானனாம் நன்னம் நானே நானனாம் தன்னம் நானே நானனாம் தன்னம் தானே நானனாம். ஐயா யாரம்மா தாய் தந்தை ஊர் என்ன பேரும் அரிய திணை குணமும் தான் வந்து காப்பதே அனம்மா. அடி அண்ணமே சொல்லும் அண்ணமே இந்த அடர்வனந்தனிலே அம்மா காப்பதே அனம்மா. தந்தை நம்பிராசன் தாய் நங்கை மோகினி ஜாதி குரவராம் எனது பெயரும் வள்ளியாம். நல்ல சகிமாருடன் குணம் காக்கவே வனமும் வந்து விட்டேன் நாரதரே வனமும் வந்து விட்டேன். ஐயா நம்பி மன்னன் பெற்ற ராஜபுத்திரி அவர் ஆசை கண்மணி மகளான தாரணி இந்த அரண்மனைக்கே அடர்வனம் வந்து காவல் புரிந்திடும் நல்ல காரணம் என்ன? ஜாதி முறைப்படி பேதமில்லாமல் குறவழக்கப்படியே குணமும் காக்க வந்தேனே. இது நெடுநாள் முதல் இது நாள் வரை குறவர் கூடத்திலே பரம்பரை வழக்கமாகுமே. தாங்கள் பெயர் என்ன வள்ளியும் இங்கே சந்தித்து கேட்கையில் தவனரதரெனவே புவி மீதில் சங்கதி ஒன்று கேளும் பெண்மணியே கண்ணே கேளும் பெண்மணியே. செய்தார் தானன்னம் நானன்னம் நானே நானனாம் தன்னம் தானே நானனாம் நன்னம் நானே நானனாம் தன்னம் தானே நானனாம் தன்னம் தானே நானனாம். ஆளி தன்னில் துயில் ஆயன் மருமகன் அவர் ஆறுமுக கந்த சிவ சுப்பிரமணியராம். அந்த அமரர் முதல் எவரும் தொழும் குமரர் தன்னையே அன்னமே மனம் புரிவாயே. ஏது காணும் அங்கே முனி நாரதரே சும்மா எண்ணிடாமலே நீயும் பேதங்கள் பேசுகின்றாய். இனி என் மனம் ஜகியாமல் மனம் போக பதில் கூறுவேன் முனியே அப்புறம் போவீரே. கண்ணே வள்ளி பெண்ணே குரம்மாளே ஆறுமுக கந்தரே நீ மனம் புரிந்தாலே அந்த கணமேவிய முனியோர் உனை தொழுவோர் காரிலையே பதில் கூறம்மா வள்ளியே. வேதம் அறிந்திடும் முனி நாரதரே ஒரு விவரம் சொல்லுறங்க
புறம்போவீரே. திணை விதைத்து மணிபிடித்து நிற்கும் திணைப்பயிர்களை குறவர் குலாச்சாரப்படி வள்ளியம்மை காவல் செய்கிறார். அந்த தருணத்தில் வந்த நாரத மாமுனிவர் வள்ளியை கழுகாச்சல பூபதி ஆகிய கந்தசாமியை திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்துகிறார். ஆன் ஸ்டூவர்ட்ஸ் உள்ள இருக்கக்கூடாது. ஆடும்போது உள்ள இருக்கிறீங்க, உள்ள இருக்கக்கூடாது. முதல்ல ஆன் ஸ்டூவர்ட்ஸ் வெளியில் வாங்க. பாட ஆரம்பிச்சா ஆன் ஸ்டூவர்ட்ஸ் வெளியில் வந்துடணும். ஆம் செய்தார் கல்யாணம் செய்திடம்மா அந்த கந்தரையோ இந்த வேலை. ஆம் செய்ய தன்னானே நானே நன்னா. ஆமா தன்னம் தானே நானே நன்னா. தாம் செய்தாராகாது மாமோனியே. ஐயோ அண்டையிலே நில்லாதீங்கோ. ஆம் செய்ய கழுகுமலை தண்ணில் வாழும் நல்ல கந்தசாமி வேலை நம்மா. ஆம்பையா கந்தரையே மணந்து கொண்டால் அம்மா கபடம் ஒன்றும் நேரார் அம்மா. ஆம் செய்ய விந்தை மதியானவளே நல்ல விவரமான வெண்மையிலே. ஆம்பையா நாரதர் என்று சொன்னால் இந்த நாடேதான் அறியும் கண்ணே. ஆம் செய்ய கட்டாயம் கல்யாணமே நீ கந்தரோடு செய்வாயம்மா. ஆம்பையா சொன்ன வாக்கு மாறாதம்மா அடி சுந்தரியே நன்மையிலே. ஆம் செய்த வரத்தில் பெரியவரே நல்ல வான்மையுள்ள நாரதரே. ஆம் செய்தார் தவத்தில் சீரந்தவரே நல்ல சந்நியாசியானவரே. ஆம் செய்த ஆகாத அன்னருடன் இங்கே அருங்கிலியால் நான் பிறந்தேன். ஆம் செய்தார் அத்துவான கானகத்தில் நான் அழுது புலம்பலானேன். ஆம் செய்த மாபெரும் கானகத்தில் மங்கை நான் புலம்பலானேன். தாம் செய்தார் மங்கை நான் புலம்பூஞ்சத்தோ எந்த மாளிகைக்கும் கேட்கலையோ. ஆம் செய்த கோதை நான் புலம்பும் சத்தோ அந்த கோட்டைக்கும் கேட்கலையோ. ஆம்பையா கண்ணு புருவெடுத்து அம்மா கடை கண்ணில் மையே உதி. ஆம் செய்ய சந்தனப்பு மெத்தையிலே அம்மா சாய்ந்துதான் உறங்கலையோ. ஆம் செய்த கண்ணி என்று பாராமலே ஐயா கண்டபடி பேசாதையா. ஆம் செய்தார் தன்னானே நானே நன்னா. தனம் தானே நானே நன்னா. நீ நான் சொன்ன கேட்க போறதில்ல. நீ நான் சொன்னா கேட்க போறதில்ல. நான் கழுகாச்சல பூபதிக்குத்தான் உன்னை கல்யாணம் செஞ்சு வைக்க போறேன். அப்படி நடக்கலன்னா என் பேரு நாரதரும் அல்ல, நான் அணிந்திருப்பது முப்புரி நூலும் அல்ல, நான் அந்த நான்முகனின் மகனும் அல்ல. இதோ உன்னை சித்திரத்தில் வரைந்து எடுத்து செல்ல போகிறேன். முதல்ல கிளம்புங்க ஐயா நீங்க. கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி அவருடைய மகிமையை சொல்றேன் கேள். ஆம் தைய தன்னே நன்னே நானே நன்னே நன்னா. தன்னம் தானே நானே நன்னம் நன்னா. தன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் நாம் தானே நாம் நாம். அப்படியே ஆந்தைய சுருளி மலை மீதில் மேகும் சீலன் உன்னை சோத்தாரி பெண் சுப்பிரமணிய பாலன் பசுந்தோகை மாயில் மீ
மூலமா அதன் சுற்றளவும் 10,000 மூலமா அதை சுத்தி வந்து குளிப்பவர்க்கு எப்போதான் வரம் கொடுப்பார் ஐயன் ஒரு ஐயன் அப்படியே ஆந்தைய பழனி வட்டக்கடை வீதி நானும் பார்த்ததில்லை எங்கும் இந்த ஜோதி அந்த பன்னீர் முத்தோடு உன்னிதம் மதோளங்கும் பாலன் சிவபாலன் ஆமா அப்படியே ஆந்தைய வண்ணமணி துணிரத்தும் கம்பமே அதன் மேலே ரத்ன கோழி வட்டும் பாருமே அங்கு வண்ணமணி துணிரத்தி சொன்ன மணிகள் இருக்கும் தேரு முழந்தேரு ஆந்தைய வாழ வாழ மைந்தர்களும் கூடி அங்கு வந்தது வண்டியோடு கோடி அங்கு வந்த உடல் நீராடி தென்பழனி முருகனை கண்டு மனம் மகிழ்ந்து ஆந்தைய 7ஆம் படி வாசல் கடந்து அந்த ஐயனோட சன்னதியில் நடந்து அடி நாம் இருவர் செல்வோம் அடி நல்ல வரம் கேட்போம் அடி மானே இளந்தேனே அப்படி அருமை ஆந்தைய 3ஆம் படி கடந்து நின்று அந்த முருகனுக்கு அரோகரா என்று அந்த மத்தி வரும் வேலை வரை சக்தி வரும் வேலை வரை காண்போம் மனம் மகிழ்வோம் அப்படி ஆந்தைய கண்ணியமுடனே பலனாலும் மற்ற காவடிகள் சன்னதியில் சுழலும் அந்த காட்சிதானே என்ன சொல்வேன் மச்சியும் குழந்த கந்தா சிவன் மைந்தா அப்படி ஆந்தைய அழகிலே சிறந்த சுப்பிரமணியம் அவர் ஆனந்தம் கொண்ட மொட்டையாண்டி அவரை கல்யாணம் செய்வதிலே என்ன குறை நேர்ந்திடுமோ வள்ளி வனக்குரத்தி அப்படி ஆந்தைய நாதரரை இது என்ன நாயம் என்னை நாடி வந்து பேசுவது மாயம் சீரும் மங்கையரின் என்னிடத்தில் இங்கிதம்மாய் வார்த்தைகளை பேசி மிக ஏசி அப்படி
கவுண்டேச்சி வம்சமே வம்சம் அந்த கலாச்சாரம் காத்திடவே வள்ளி குமி வயல வந்தோம் நாங்கள் வந்தோம் அப்படி சபா பலனாபுரி மேவிய தெய்வ சிகாமணியே உன்னிருபாத மலர் நினை மனமே அனுதினமே திருமால் மகிழ் மருகா வள்ளி மணாலா அனுதினம் திருவடி பணிந்தேன் அருள் தந்திடு முருகா தங்க கோபுரம் தகதகவெனவே சேகண்டி வாத்தியம் டண்டன் எனவே காந்த மணிகளும் கலகலவெனவே காவடி சத்தம் மரோகரவெனவே கற்பூரவாசம் கமகமவெனவே காட்சி தந்த கந்தவேலா கழுகுமலை மாட்சி மைந்தா நாரதர் நமஸ்கரிக்கின்றேன். ಶಂಭೋ ಶಂಕರ மகாதேவ நாராயண நாராயண நமஸ்கரிக்கிறேன். வாருங்கள் நாரதரே, ஏன் இன்று தாமதம்? சுவாமி, நான் அதிகாலையில் எழுந்து திருமூர்த்திகளையும் தரிசித்துவிட்டு தங்களை காண ஓடோடி வரும் வழியில் அற்புதமான வனத்தை கண்டேன். அப்புறம் முக்கணிக்கும் மேலாகிய முழு முதற்கனி சிக்கவும் கண்டேன். கண்டதும் அந்த செங்கனி உங்களுக்கே என்று முடிவு செய்தேன். அதில் அப்படி என்ன சிறப்பு? அதை பார்த்ததும் நான் மெய்மறந்தேன். அப்படி ஒரு கனியா? அந்த காக்கா குருவி எல்லாம் கொத்திட்டு போயிருமே. இல்லை இல்லை இல்லை, அந்த கனியை கண்டால் காக்கை குருவி எல்லாம் ஓடோடி விடும். ஆச்சரியமா இருக்கே, மேல சொல்லுங்க. அதற்கு அழகான முகமும் வேல் போல் விழியும் உண்டு. என்னது, கனின்னு சொல்லிட்டு கண்ணிகைக்கான அடையாளத்தை சொல்றீங்க? சரியாக சொன்னீர்கள். அவள் சாதாரண பெண் அல்ல. அப்படியா? 10 வீரல் அழகும் வைங்கோடியால் தன் அழகும் முத்துப்போல் பல்ல அழகும் மோதிரக்கை எதன் அழகும் தண்டை சீளம்ப அழகும் தையல் மெல்லி இடையழகும் உந்தி சூனை அழகும் உடுக்கை போல இடுப்பழகும் கண்டம் 2 அழகும் காரிளையாள் தன் அழகும் மாநிலத்து மங்கையர் கூந்தல் 2 முழம் 3 முழம் ஆரணங்கு வள்ளியின் கூந்தல் 6 முழம் தான் இருக்கும் சித்திர படம் தனிலே சேயிழையால் தன் அழகும் பார்த்து மிக நாரதரும் பாங்காகத்தான் எழுதி சிந்தினை பூணத்தில் உள்ள சித்திர குயிலை கண்டு சித்திர படம் எடுத்து வந்தேன் நான். அந்த சித்திர படத்தில் உள்ள ரத்தின குயிலை கண்டு சித்திர படம் எடுத்து வந்தேன் நான். சுவாமி, நாரதர் நமஸ்கரிக்கின்றேன். இதோ அவள் சித்திரம். கொடுங்கள் பார்ப்போம். பார்த்தால் சொக்கி விடுவீர்கள். இதோ பாருங்கள். ஆஹா, இவளழகை நான் எடுத்துரைக்க அதிசேசனலகுமா? ஆஹா, இவளழகை நான் எடுத்துரைக்க அதிசேசனலகுமா? பக கண்டே நிஜம் பாக்கியவதியோ இவள் தேக காண்டியின் கஞ்சொறிந்து மயங்கிறேனடி சேவை தந்திட யாரிடமே சொல்வேன்? தினமே எது வேகதினா நடைய தீதிது கால் நடைய ஆதிசேசனால் தித்திக்கும் மானே அதிரசம் உற்றி குளமானே இருகரம் பற்றி தொழுதேனே மாமையிலே குயிலே இசைபாடுது தினமே 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 எனதுடன் மனமே 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 யுருகுதுங்காஹா இவளழகை நான் எடுத்துரைக்க ஆதிசேசனாலாகுமா? ஆஹா, இவளழகை நான் எடுத்துரைக்க அதிசேசனாலாகுமா? ஆஹா, நான் உடனே பார்த்தாகணுமே. சும்மா திடுதிப்புனெல்லாம் போக முடியாது. அங்கே நம்பிராஜனுடைய படகில் இருக்கிறது. அங்க போகணும்னா 6 மாமுகமும் மாற்றி அழகுள்ள மயிலையும் மாற்றி வீரவேடுவன் போல் வில்லம்பு கையிலேந்தி அந்த காரில் வனத்தை நோக்கி கந்தரே போவீரானால் அந்த வாரணி கொங்கமாதை வள்ளியை காணலாமே. வேடனை தானே போ சொல்றீங்க, அப்படியே போவோம் வாங்க. முனிவர் சொன்னதற்கு இணங்க முருகப்பெருமான் வள்ளியை தேடி
வில்லம்பு கையிலேந்தி வேடனாக வேடம் தரித்து தினைப்புணம் செல்கின்றார். என்னையா தேடுகிறீர்? ஆம், உன்னைத்தான் தேடுகிறேன். எதை தேடுகிறீர்? நான் நாடி வந்தேனே அதை. எதை நாடி வந்தீர்? நான் தேடி பார்க்கிறேனே அதை. இல்லை, அதை அதை. எதை தேடி பார்க்கிறீர்? நான் நாடி வந்தேனே அதை. இது என்ன பதில்? எதை தேடி வந்தீர் என்றால் நாடி வந்ததை என்கிறீர், எதை நாடி வந்தீர் என்றால் தேடி வந்ததை என்கிறீர். என்னையா குழப்புகிறீர்? பெண்ணே, என் மனம் நிலைதடுமாறி நிற்கிறது. என் கணையிலிருந்து தப்பி வந்ததே அதை தேடி வந்தேன். கணையிலிருந்து தப்பி வந்தது சிங்கமா, புலியா, கரடியா? அது அவ்வளவு கொடூரமான மிருகம் அல்ல. அது ஒரு அழகான மான். மானா? ஆம், அழகான மான். அம்மானுக்கு நானே அம்மான். என்னுடன் கூடி பழகாத மான். உன் அம்பில் பட்டதா? இல்லை, என் அன்பில் பட்டது. என்ன? மான் என்றால் மான் அல்ல, அது மான் வயிற்றில் பிறந்த மான். அழகான இடையுண்டு, மிடுக்கான நடையுண்டு, குட்டுப்படாத யவனம், குறுகுறுத்த வதனம். மான் என்றால் சாதாரண மானாது. விழிகள் வார்த்தையாடும், கால்கள் நடனமாடும். மானுட பிறவி, மானுட அறிவு. செய்ய தேடி வந்தன் வெடுவ பெண்ணே, என் மானை தேடி மிக தத்தளித்து வாடுரங்கண்ணே, வாடுரங்கண்ணே. யாடி மோடி நீயும் செய்யலாகுமோ? பேசிவிட்டால் முத்துக்களி வாயின் மொத்தம் சிந்தி விடுமோ, சிந்தி விடுமோ? காடு சுற்றும் வேடுவ பையா, நீ கண்டமான கடையாளம் ஏதேனும் உண்டோ சொல்லுவாய், உண்டோ சொல்லுவாய். செய்யற்கான கூறலோசையுற்றம்மா, எனதன் நம்மே கனகப்பு நந்தனிலே கண்டெடுத்தம்மா, கண்டெடுத்தம்மா. நாரதரை தூது விட்டம்மான், அந்த நல்லம்மான் நற்றினை புனத்தினை வந்துதித்தம்மான், வந்துதித்தம்மான். செய்ய விரிந்த கொம்பு ரெண்டுடையம்மா, கொம்பி ரெண்டும் மேவி நின்றலை நிமிர்ந்து வாயாத வெண்மான், வாயாத வெண்மான். காதினிலே கம்மல் மாட்டல், யோகத்தினிலே மச்சரகை எங்களத்தில் தானும் உண்டு, தானும் உண்டு. மாவரத்தில் வந்துதித்தம்மான், நன்னாலம்மான் மார்பகத்தில் கொம்புடைய அகலைமான், அகலைமான். தேனெடுத்தும் புசிக்குமானம்மா, அட வள்ளி தேவி என்று பெயர் தரித்த அங்கே பேர்வானம்மா, பேர்வானம்மா. செய்யார் இடையம் திருத்தமணம்மா, என் மானுக்கு இடிப்பிலே ஒட்டியாரம் தானும் உண்டோ, தானும் உண்டு. நம்பி மன்னன் தான் வளர்த்தம்மா, எனதன்னமே நாளும் தாமக்கு செய்த அங்கே வேடுவ பெண்மான், வேடுவ பெண்மான். காயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுலாவுனற்காரிகையே, சாயாத கொம்பிரண்டு தலை நிமிர்ந்து நின்றிருந்தோ, பாயாதமான், மேயாதமான், புள்ளி மேவாதமான், மேயாதமான்.
சொல்லும் கணமயிலே அழகணமயிலே இங்கு காவலுக்கு வந்த வீரம் ஏது கோயிலே வாய் திறந்தோர் மொழி சொன்னால் முத்து தீரும்மா அடி முத்து தீரும்மா உன் வர்ணமிகு ஸ்தனங்கள் ரெண்டும் தான தீருமோ எந்த ஊரு எந்த தேசம் வேடுவானாரே வான வேடுவானாரே நீயும் வந்த வழி செல்ல வேண்டும் வேடுவானாரே இதற்கு வெகு தூரம் ஆடி வேடுவ பெண்ணே வான வேடுவ பெண்ணே நான் தென்பழனி தேசம் ஆடி வேடுவ பெண்ணே வம்பு தும்பு பேச வேண்டாம் வேடுவானாரே வான வேடுவானாரே நீயும் வீண் வார்த்தை பேச வேண்டாம் வேடுவானாரே இதற்கு மாலை தன்னில் வாழும் தெய்வ வள்ளியே ஆடி தெய்வ வள்ளியே உன்னை கொண்டு போக வந்த நாடி நானும் இங்கேயே செய்தார் தனன்னனன்னன் நானே நன்னன் நானே நானண்ணா தன்னே நானே நானண்ணா அண்ணந்தானா அண்ணே நானே நன்னே நானே நானண்ணா காய் கிழங்கு தின்னங்கூர மாதே புந்தனை ஆடி மாதே புந்தனை நான் கனகத்தில் கண்டு வந்தேன் கண்டேன் சென்றேனே செய்தார் தனன்னனன்னன் நானே நன்னன் நானே நானண்ணா தன்னே நானே நானண்ணா அண்ணந்தானா அண்ணே நானே நன்னே நானே நானண்ணா வைரவேல் சுப்பு மாமா எங்க இருந்தாலும் உடனடியாக மேடைக்கருகில் வரும். மானை தேடி வந்த மாதிரி தெரியலையே. என் மானை தேடித்தான் வந்தேன். அப்படி எந்த ஒரு மானும் இங்கு வரவில்லை. 5-6 சாமிக்கு பொதுவா சொல்றேன், என் மான் இங்கதான் இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? இதோ கால் தறி இருக்குது பார். உன் மானுக்கு எத்தனை கால்கள்? எல்லோரும் தேடும் மான், 4 கால் உள்ள மான், நான் தேடி வந்த மான், 2 கால் உள்ள மான். என்னது 2 கால் உள்ள மானா? ஆம், பேருண்டு ஊருண்டு பெண்கள் துணையும் உண்டு. நீ மான தேடி வந்த மாதிரி தெரியல, என்ன சொல்ற மாதிரி தெரியுது. சரியா சொன்ன போ, இது புரியறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா? அடி நீ வந்தாலே போதும் அல்லவா, கண்மணி வள்ளி கை தந்தாலே போதும் அல்லவா, அடிமேனகை ஊரு சிரம்பை ஜோடி நாடிதனை முடிதன்னை சூடி நாயகி மனோன்மணியே சேயிலையே நீ வருவாய், அடிதாமதம் இல்லாமல் எங்கை 2 கரங்கொடு சங்கட மங்கட கறந்து புறங்கொடு இங்கிதலீலை விரைந்து வரும்படி வேகம்மாய் கோகம்மாய் அடியாக மயிலோ மரகத குயிலோ உன் குரல் குயிலோ இச்சமது வேளையில் ராணி பட்டாபிஷேகம் நாரது நாடிய வேணில் விடாது சாமுத்ரிகா லட்சணம் சந்தகவிந்து தலைந்துருகும்படி ஆண்டிக்கோரான் பிள்ளை அற்புத விற்புத சற்புத மகிமை பெற்றெடுத்ததால் பின்னும் பெரிய காளையும் கழுகு மலைப்பதி கந்தசாமி வேல் முருகண்டி ஆயர் குலத்தது வேடை சங்கீத குழந்தை வேலுச்சாமி ஸ்லேடை இவளோ எனக்கு இசைந்தவள் இன்ப மொழி தரவோ மிகச் சிறந்தவள் சம்போ சத்து குகந்தவள் சரச மொழி தரவோ மிகச் சிறந்தவள் அடி சந்திரன் போலே இந்திராணி எந்தனுக்கு அருகில் வந்து நிற்கும் முன் தந்தன தந்தன தோம் தருகிட நடபடுபடுமையில் இவளெந்தன் சரி ஜோடி இங்கு தீதே விளைந்திடுமே இந்த மாதர் வாழும் வனமதில் வந்து வாதம் செய்வது சரியில்லை. மட்டத்தனமாய் தோன்றிட துஷ்டத்தனமாய் எத்தனை சித்துகள் பாடுகிறாய் வித்தனை மானமில்லாத வனவேடா இந்த கானகம் விட்டு அகன்று போடா. போனாலும் போவேன், தனியா மட்டும் போக மாட்டேன், ஜோடியா தான் போவேன். மங்கைய செங்கைகள் வங்கவன் கொர்த்தால் அங்கம் எழுந்திடாதே என் கிளிகள் எங்கு பறந்திடாதே. அங்கு வங்கு மேதங்கு சிங்கார அங்கைய
இடத்தை விட்டு போறியா இல்லையா? முடியாது. அண்ணா நீ இந்த இடத்தை விட்டு போறியா இல்லையா? முடியாது. அண்ணா அண்ணா வேடனாக இருந்த முருகர் அண்ணன்மார்கள் 7 பேரையும் கண்டவுடன் பரனருகில் வேங்கை மரமாக உருவெடுத்து நிற்கின்றார். ஏன் அழைத்தாய் வள்ளி? நான் ஒரு கனவு கண்டேன் அண்ணா. கனவில் ஒரு திருடனை கண்டேன், அதனால் பயத்தில் அழைத்தேன். இது என்ன புதுசா இவ்வளவு பெரிய மரம்? ஆமா, இதுக்கு முன்னாடி இத எப்பவுமே பார்த்தது இல்லையே. இது என்ன மர்மமா இருக்குது தம்பி? இந்த மரத்தை நாம வெட்டிடலாமா? சரிங்க அண்ணா, இருதுண்டா வெட்டிடலாம். எடுங்க தம்பி கோடாலிய. அண்ணா வெட்டாதீர்கள். ஏன் தம்பி? மரத்தின் உச்சியில் பள்ளி சயனம் சொல்லுது அண்ணா. எதுக்கு ஒரு ஜோசியரை விசாரிப்போம். ஆகட்டும் தம்பி, அவ்விதமே விசாரிப்போம். செய்தறிய காலங்கண்டறிய வேங்கை மரமோ இங்குதானே இருப்பதென்னோ அண்ணர்களே. அண்ணா இது போதுமை தம்பியரே. செய்ததானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தனநானே நானே நன்னம் தனம் தானே நானே நன்னா. இலங்கை வள்ளி நாயகமே வேங்கை மரமோ இங்குதானே எந்த வீதோ வந்ததம்மா. இப்ப தெரிந்திருந்தா சொல்லும் அம்மா. செய்தார் வேங்கை மரமே இங்கு எந்த வீதம் வந்ததென்று அறியேனே அண்ணர்களே. அண்ணா இது போதுமை தம்பியரே. இந்த மரத்தை நாமல் இப்போ இருதுண்டாய் வெட்டிடுவோம். எடுங்கள் அண்ணா கோடாரியை. அண்ணா இப்பொழுதே வெட்டிடுவோம். செய்தார் மரந்தன்னை வெட்ட நாமல் வாளெடுத்து ஓங்கும் போது வேங்கை மர கௌளி ஒண்ணு அண்ணா தீங்காக சொல்லுதண்ணா. எக்காலம் சொல்ல பள்ளி இப்போது சொல்லுதண்ணா. என்ன தீங்கு வந்துனே அண்ணா ஏதொன்று அறியறையே. செய்தார் பள்ளி சொல்லும் சயனத்தை பார்த்தறிய வேண்டும் அண்ணா. பாதராதே தம்பிகளே, நாம் விசாரிப்போம் சோசியரே. இலங்கை வள்ளி நாயகிக்கு வேங்கை மரம் நெல்ல நீழல் வெட்ட வேண்டாம் அண்ணர்களே. இது நல்ல நிழல் தந்திடுமே. செய்தார் பூங்கொடியே வள்ளி தாயே பூணத்திலே பதனம் அம்மா. போய் வாரோம் ஊருக்குமே இப்போ போக விடை தாரும் அம்மா. தங்கை அப்படியே வள்ளிக்கு அப்படியே உட்காரலாம். 2 நிமிஷம் அப்படியே உட்காரலாம். கொஞ்சம் தண்ணியில போல் இருக்கு. வாலண்டியர்ஸ் தண்ணி எடுத்துட்டு வாங்க. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க. தண்ணி கேட்குறாங்க. அப்படியே உட்காரலாம். எழுந்து வர வேண்டாம். அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. உங்க இடத்துக்கு தண்ணி வந்து சேரும். உங்க இடத்துக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படியே உட்காருங்க. எழுந்து வர வேண்டாம். இப்போ நம்முடைய ஜட்ஜ் நமக்கான அறிவிப்பை வெளியிட இருக்கின்றார். இதோ அவரிடம். First of all, I would like to say what a beautiful sight to see so many people dancing so gracefully. ரெக்கார்டு பண்ணிட்டீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பார்க்கறது இப்படி ஒரு அற்புதமான காட்சி எங்கேயுமே பார்க்க முடியாது. And I want to specially add that it is so rare these days that you see grown people enjoying themselves dancing freely in such a large group. So I congratulate you once again for coming together and celebrating your culture. சிறு பிள்ளைகள் ஆடி பார்த்து இருக்கின்றேன்.
ஆனால் வயதானவர்கள் கூட தங்களை சிறு பிள்ளைகளாக நினைத்து கொண்டு இங்கு ஆடுவதை பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய பண்பாட்டை நான் ரொம்பவும் மதிக்கின்றேன். Now coming to the official part. So this was your official record attempt for the largest Tamilian folk dance. Now we had set a minimum requirement of 500, but I have not given the result yet. There are a lot of criteria that you had to fulfill, not just the number. All of you had to dance for a minimum of 5 minutes. இப்போ நான் முடிவா ஒரு அஃபிஷியலா என்னங்கிறத சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். உலகத்தில் இது வரைக்கும் 500 பேர் தான் இப்படி கிராமத்தில் இருக்கிற ஒரு பண்பாட்டு கலையை நடத்தி நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு பேர் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக அத்தனை பேர்த்துக்குமே நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். The dance also had to be of a professional world level standard, which it is. You all have danced in almost perfect sync. I don't think there are any disqualifications. உங்களுடைய நடனம் என்பது உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. எந்த விதமான சிறு குறையும் இல்லாமல் அத்தனை பேரும் பர்ஃபெக்டாக நீங்கள் எல்லாம் ஆடி இருக்கிறீர்கள். கொங்கு மண்டலமே விழா கோலம் பூண்டுள்ள இந்நேரத்தில் என் மகளிருக்கு இங்குள்ள அனைவரும் தங்கள் கையொலி எழுப்பி கரகோஷத்துடன் உற்சாகப்படுத்துங்கள். மொத்தத்தில் இங்கு வள்ளியாக நடனமாடிய மங்கையர்களால் கொங்கு மண்டலமே பெருமை பெற்றுள்ளது. So the final count is going to take some time, but you all have crossed the minimum requirement and you have cleared all the guidelines, which means you have set a new Guinness World Record title for the largest Tamilian folk dance. Congratulations to all of you. Wonderfully organized. உற்சாகப்படுத்துங்கள், கையொலி எழுப்பி உற்சாகப்படுத்துங்கள். நம் மகளிருக்கு கொங்கு மண்டலமே விழா கோலம் பூண்டுள்ளது. உற்சாகப்படுத்தி கையொலி எழுப்பி கரகோஷப்படுத்துங்கள். உலக வரலாற்றிலேயே இது மிக முக்கியமான நாள். உலக நாடுகள் அனைத்தும் இந்த கொங்கு மண்டலத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ள நாள். எவ்வளவு பேர் ஆடினீர்கள் என்ற எண்ணிக்கை மொத்தமாக கணக்கெடுப்பதற்கு இன்னும் கொஞ்சம் நேரமாகும். ஆனால் இருந்தாலும் கூட எவ்வளவு தேவையோ அதை தாண்டி இருந்த ரெக்கார்டை நீங்கள் பிரேக் செய்து விட்டீர்கள். And this is, I must say, one of the most beautiful records that I have seen. And now this makes you officially amazing, and to make it better, I would now like to call for the certificate on stage. நீங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் என்பது ஒரு புறம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சாதனையை எங்குமே நானே பார்த்தது கிடையாது. இப்போது நீங்கள் சாதனை நிகழ்த்தி விட்டீர்கள். அதற்கான அங்கீகாரத்தை இப்போது நான் அளிக்க இருக்கின்றேன். எல்லா குழு ஆசிரியர்களும் மேலே வரவும். குழு ஆசிரியர்கள் மேலே வரவும்.
முடியும் 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 முடியும். தீரன் சின்னமலை புகழ், தீரன் சின்னமலை புகழ், ஈஆர் ஈஸ்வரன் புகழ், கலைக்குழு கேகேசி மாமாவின் புகழ். முடியும் 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 முடியும். கேகேசி 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 கேகேசி. வள்ளிக்கும்மியின் முன்னேற்ற பாதை 2009 கேகேசி 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 வள்ளிக்கும்மி நடனமானது ஆண்களால் மட்டுமே ஆடப்பட்ட வந்த நிலையில் கேகேசி 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 கேகேசி. 2009க்கு முன் வள்ளிக்கும்மி நடனமானது ஆண்களால் மட்டுமே ஆடப்பட்ட வந்த நிலையில் பெண்கள் மத்தியில் ஏற்பட்ட அதிருப்தியை அறிந்த திரு கேகேசி பாலு அவர்கள் வள்ளிக்கும்மி ஆட விரும்பும் பெண்களுக்கு உரிய பயிற்சி அளித்து பிப்ரவரி 2009 நடந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கருமத்தம்பட்டி மாநாட்டில் மேடையேற்றினார். அதன் பின் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று பெண்களின் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உள்ள பிரச்சனைகள் குறைந்து நன்மை ஏற்படுத்துவதோடு சமூக வாழ்க்கை, ஒற்றுமை, அதிர்ஷ்டம், செழிப்பு மற்றும் மனமகிழ்ச்சி தருவதாகவும் நம்பப்படுகிற நிலையில் பல நேர்மறையான பதில்கள் மற்றும் கருத்துக்களால் ஊக்கம் பெற்று திரு கேகேசி அவர்கள் சுமார் 40 ஆசிரியர்களின் ஒத்துழைப்புடன் மற்றும் கடின உழைப்புடன் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் பயிற்சி வகுப்புகள் தீவிரமாக நடத்தப்பட்டு இன்று சாதனை புரிந்துள்ளனர் என்றால் அது மிகையாகாது. மொத்தத்தில் இங்கு வள்ளிக்கும்மியாக நடனமாடிய மங்கையர்களால் கொங்கு மண்டலமே பெருமை பெற்றுள்ளது. லட்சக்கணக்கில் கூட்டத்தை கூட்டுவது எளிது. ஆனால் 16,000 பெண்கள் ஒரே மாதிரியாக உடையுடுத்தி ஒரே இடத்தில் கூடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான நிகழ்வு அல்ல. பெண் குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவிகள், தாய்மார்கள் என அனைவருக்கும் தேவையானவர்களை வழங்கி மிக முக்கியம் அவர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு கொங்கு கலைக்குழு படை மற்றும் தீரன் படை இளைஞர்கள் சீருடை அணிந்து திரு கேகேசி ஐயா அவர்களுடன் முழு பாதுகாப்பு கொடுத்து வருவது மெய் சிலிர்க்க வைக்கிறது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்பது உண்மை. அதே போல் நம் வீட்டு ஆண்களின் முழு ஒத்துழைப்பு மற்றும் அனுமதி இல்லாமல் இந்த இடத்தில் நின்றிருக்க முடியாது. அந்த ஆண் தந்தையாகவோ சகோதரனாகவோ கணவனாகவோ இருக்கலாம். மேலும் இந்த திருவிழா நடத்தப்படுவதற்கு கடந்த 3 மாதங்களாக இரவு பகல் குடும்பம் மற்றும் தொழில் என பாராமல் அயராது உழைத்த நம் களப்பணியாளர்களுக்கு இச்சாதனையின் பெருமை அனைத்தும் போய் சேரும் என்றால் அது மிகையாகாது. உலக நாடுகள் அனைத்தும் நமது கொங்கு மண்டலத்தை திரும்பி வைக்கும் நிகழ்வாக அமைந்துள்ளது இந்த வள்ளிக்கும்மி பெருவிழா. இவ்வுன்னதமான கலையை தூக்கி நிறுத்த செய்யும் ஒரு முன்னெடுப்பாகவும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு இப்பாரம்பரிய கலையினை அழியாமல் கொண்டு செல்லும் நல்லெண்ணத்தோடும் இச்சாதனையோடு
வேல்முருகன் திருவிழாவாக பிப்ரவரி 4ஆம் நாளினை என்றும் கொண்டாடும் விழாவாக இவ்விழா அவ்வளவு தகுதியும் சிறப்பும் பெற்றுள்ளது. இது தனிப்பட்ட நபரின் முயற்சி அல்ல, ஒரு கூட்டு முயற்சி. இது ஒரு சமுதாயத்தின் முயற்சி, கொங்கு சமுதாயத்தின் முயற்சி. இந்த முயற்சி ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் எல்லாரும் கீழ இறங்க. ஸ்டேஜ்ல இருந்து எல்லாம் கொஞ்சம் கீழ இறங்க. ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் ஸ்டேஜ்ல இருந்து எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க. ஸ்டேஜ்ல இருந்து எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க. இல்ல அரோகரா தானே நானன்னா தன்னே நானே நானன்னா தன்னே நானே நானன்னா தன்னே நானே நானே நானன்னா அரோகரா தாவடம் தன்னை விடம்மா அந்த சாமி சண்முக சந்நியாசியானவனே அந்த சாமி சண்முக வேலந்தானடே அரோகரா தானே நானன்னா தன்னே நானே நானன்னா தன்னே நானே நானன்னா தன்னே நானே நானே நானன்னா அரோகரா பழனி மலை தன்னில் வாழு அந்த கந்தன் நானே கடம்பன் நானே அந்த பால சுப்பரவேலன் நானடே அரோகரா 3 நாளும் தவளை கொண்டானே முத்து முத்து மயிலினமே எங்கு ரத்தி குயிலினமே ஆனா முன்னம நான் சத்தியம் செய்தேனே அரோகரா மச்ச கவடி லட்சம் பகுதுவார் அங்கு மாமிசத்துடனே மயில் அண்ணங்குயில் நம்மே இப்ப மன்னனையே மணந்து கொள்ளடியே அரோகரா கூட்டி போக காட்சி தந்தேனே கங்கணம் கட்டி வந்தேனே அடிகான நாயகியே உந்தன் கந்தனையே மணந்து கொள்ளடி அரோகரா வேடனாக நானும் வந்தேனே அடி கேளடி பெண்ணே அடி பாரடி பெண்ணே உன்னை வேண்டி மனம் செய்ய வந்தேனே அரோகரா வேங்கை மரமாகி நின்றேனே அடி வள்ளி மானே அடி ரஞ்சித மானே உன்னை வேண்டி மனம் புரிய வந்தேனே அரோகரா வளையல் சட்டி ரூபம் கொண்டேனே அட வள்ளி ரத்தினமே அங்கு கொஞ்சம் ரஞ்சிதமே உன்னை கூட்டி போக நானும் வந்தேனே அரோகரா பழனி மலை தேடி எல்லவோ அடி படுங்குயிலே அடி ஆடுமயிலே அடி பாவ இருவரும் சொல்லுவாடியே அரோகரா சாணம் நன்னம் நன்னே நாணனம் நன்னே நானே நாணனம் நன்னே நானே நாணனம் நன்னே நானே நானே நாணனம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு பழனி பாலதண்டாயுதபாணிக்கு இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது. காரண குருவே போற்றி, காரண குருவே போற்றி, கடாட்சம் தந்தருள்வாய் போற்றி, கடாச்சந்தரந்தருள்வாய் போற்றி, பாரினில் சிறக்கும் தெய்வம், பாரினில் சிறக்கும் தெய்வம், பழனியங்கிரியோன் போற்றி, பழனியில் கிரியோன் போற்றி, பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா.